பிக் பாஸ் தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுலயும் சாண்ட்ரா தான் பாத்தீங்களா இல்லையா? சாண்ட்ரா வெர்சஸ் கனி. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தால எப்போ மோதிப்பாங்க, மோதுவாங்களா, இப்படி வருவாங்க இப்படியே போயிடுவாங்க, திரும்ப வருவாங்க இப்படியே போயிடுவாங்க. ஃபைனலி இதை மோதல் ஆரம்பிச்சிருச்சு. இல்ல குறிப்பா எனக்கு ஒண்ணு புரியலங்க. ஏங்க ஆனா போயிட்டு எல்லாரும் குழந்தை மேல சத்தியம் பண்றது, அம்மா மேல சத்தியம் பண்றது, என்னடா டே இது கேம்ஸோட அதுக்கேண்டா இப்படிலாம் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதுல இன்னைக்கு ஒரு ஆள் சத்தியம் பண்ணியிருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்களோ ஒருத்தரும் அப்படின்றது பார்க்க முடியுது. சரி, கனிக்கும் சாண்ட்ராக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துருவோமே. சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணிருங்க மக்களே. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போலாம். ஸோ சாண்ட்ராக்கும் கனிக்குள்ளேயும் ஒரு பனிப்போர் நிலவிட்டே இருந்தது. அது எப்போ வெடிக்கும்னே தெரியாம இருந்தது. பல இடங்களில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, அதை வெடிக்கல. பட் இன்னைக்கு சாண்ட்ரா அப்படியே பொங்கி எழுந்திருக்காங்க. ஏன்னா சாண்ட்ராவோட கண்டென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா நேற்று சபரி வந்து நைட்டு தூங்கும் போது கத்துவானுங்க, அதை வச்சு கண்டென்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அதை முடிச்சு விட்டான் சபரி. பிளாக்கை போட்டு நாங்கள் பெட்டை போட்டு படுத்து தூங்குறன்ற மாதிரி முடிச்சு விட்டாப்ல. சரி, காலில இருந்து சாண்ட்ரா என்னடா எந்த சம்பவமே பண்ணலையே, அவங்க பின்னாடி பேசுறதே வருது, ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க சாண்ட்ரா. யாரும் யாருடைய எமோஷன்ஸை வச்சு பிளே பண்ணலன்னு. எது எமோஷன்ஸை வச்சு பிளே பண்ணலையா, அது யார் சொல்றாங்கன்னும் போது சாண்ட்ரா எமோஷன்ஸ் வச்சு பிளே பண்ணல மக்களே. பார்த்துங்க, எமோஷன்ஸ் வச்சு சாண்ட்ரா பிளே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நீங்க கேட்டுக்கணும், ஓகே? ஏன்னா இப்போ அவங்க பண்றதே ஒரு எமோஷன்ஸ் கேம் தான். ஏன்னா அவங்க வந்து சிம்பத்தி கேமுக்காக அவங்களோட எமோஷன்ஸ் இப்படி ஃபீல் பண்றேன்றதே ஒரு எமோஷனை வச்சு தான் கேம் விளையாடுறாங்க. அதுதான் எமோஷன் கேமு. அதை யாரை பார்த்து சொல்றான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு சிரிப்பா வருது அதை பார்த்தோன்னே. ஸோ இந்த டயலாக்கை சாண்ட்ரா சொல்ற அளவுக்கு ஆயிருக்கு பார்த்தீங்களா? அது கொஞ்சம் சொல்றவங்க கூட அதை ஃபாலோ பண்ணிட்டு சொன்னா நல்லா இருக்கும். சாண்ட்ரா நீங்க எதுவுமே பண்ணலன்னு நிரூபிக்கிறேன் பார்த்தீங்களா, அங்கதான் அல்டிமேட் காமெடியா இருக்கு. ஓகே, இதுக்கு நடுவில் ஐ ஸ்வேர் ஆன் மை கிட்ஸ் அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கல. எப்படி எதுக்கு இப்ப கனி சத்தியம் பண்றாங்கன்னு தெரியல. நேத்து என்னடான்னா சாண்ட்ரா வந்து நான் சத்தியமா என் குழந்தைங்க மேல சத்தியம் பண்றேன்ற மாதிரி சாண்ட்ரா பண்றாங்க. இவன் அம்மா சத்தியமா ஆனா அம்மா சத்தியம்ன்ற மாதிரி விக்ரம் ஒரு பங்கம் பண்றான். இன்னைக்கு என்னடானா கனிக்கிட்ட இருந்து இது ஒரு சத்தியம். ஏன்டா சும்மா போய் சத்தியம் பண்றீங்க? அவங்க பாட்டுன்னு சும்மா தானே இருக்காங்க, அவங்க மேல ஏன் சத்தியம் பண்றீங்க? பேசிக்கலி இந்த சத்தியம் பண்றதே எனக்கு பிடிக்கல. அதுல நான் பண்ணலன்னு சொல்லிட்டு போலாம். அதுவும் குழந்தை மேல சத்தியம் பண்றதுலாம் ரொம்ப ஒஸ்டா. குழந்தை மேல அம்மா மேல இந்த மாதிரி சத்தியம் பண்றதுலாம் நல்லாவே இல்லை. எனக்கு பாக்குறதே சுத்தமா பிடிக்கல எனக்கு. அதை இவங்க எல்லாரும் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சின்ன புரிதல் பண்ணிக்கங்கடா. இது நல்லா இல்லை, நல்லாவே இல்லை. அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு. அது பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அந்த ஒரு மேட்டர் மட்டும். சரி, ஐ ஸ்வேர் ஆன் மை கிட்ஸ் அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் என்னையே காரி துப்பிக்கிறேன். எப்படி கனியே சொல்லிக்கிறாங்க, நான் அந்த மாதிரி விளையாடி இருந்தேன்னா நான் என்னையே காரி துப்பிக்கிறேங்க. எப்படி என்னையே நான் காரி துப்பிக்கிறேன், என்னையே நான் போட்டு அடிச்சுக்கிறேன்ற மாதிரி அவங்களே கனியை பத்தி சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரி எமோஷன்ஸை வச்சு கேம் பிளே பண்ணல, எமோஷன்ஸ் வச்சு நான் இதெல்லாம் பண்ணலன்ற மாதிரி கனி ஒரு பக்கம் சொல்றாங்க. ஓகே, என்னையே போட்டுக்கிறேன். ஓகே, நான் வெளியே போயிட்டு எது காரி துப்புக்கிறேன் அப்படின்றது சொல்லிக்கிறாங்களா? நீ வெளியே போயிட்டு கேட்கலாம். எப்படி நீ வெளியே போயிட்டு கேட்கலாம்? நீங்க போய் வெளியே போயிட்டு கேட்கலாம், நீ வெளியே போயிட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. ஸோ உங்களையே நான் வந்து காரி துப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. சரி, வெளியே போய் கேட்டு பாருங்க, நீங்க என்ன கேம் பிளே பண்ணிருக்கீங்க, ஏது பண்ணிருக்கீங்க, நீங்க வெளியே போய் பாருங்க கனி, அப்பயே உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சாண்ட்ரா உட்காந்துக்கிட்டு நல்லா ட்ரிகர் பண்றாங்க. சும்மா ட்ரிகர் பண்ணிருக்காங்க. கனி உடனே ட்ரிகர் ஆயிட்டு, சும்மா எல்லார் மேலேயும் பழி போடாதீங்க, பழி போட்டுட்டு இப்படி கிரியேட் பண்ணாதீங்க, சும்மா எல்லார் மேலேயும் பழி போடுறீங்கன்ற மாதிரி கனி சொல்றாங்களே, நியாயம் தான். ஏன்னா சாண்ட்ரா வெளியே உட்காந்துட்டு எல்லார் மேலேயும் பழி தான் போட்டிருக்காங்க. திவ்யா மேல பழி, விக்ரம் மேல பழி, சுபிக்ஷா மேல பழி, கனி மேல பழி, எல்லார் மேலேயும் இப்படிதான் வந்து போயிட்டு இருக்காங்களே. அவங்க பொறுத்தவரையும் அவங்க அலிகேஷன்லாம் டைரக்டா போயிட்டு கிளியர் பண்ண மாட்டாங்க, பேசி ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வர மாட்டாங்க. பின்னாடி உட்காந்துட்டு மட்டும் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் தைரியம் வந்திருக்குது போல சாண்ட்ராக்கு, நேர்பட பேச, நேர்பட வைக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பா அவங்க பழி தான் போடுறாங்க. ஏன்னா அந்த கேம் விளையாடுறது சாண்ட்ரா, பழியை தூக்கி கனி மேல போடுறாங்க. அது தப்பு தானே, கனி கேட்கறது நியாயம் தானே. சும்மா எல்லார் மேலேயும் பழிப்படாதீங்க, இப்படி கிரியேட் பண்ண நினைக்காதீங்கன்ட்டு. ஸோ அந்த எமோஷனை வச்சு கேம் விளையாடுறது சாண்ட்ரா. ஒரு சிம்பத்தி வேவ் கிரியேட் பண்ணும். என் ஹஸ்பண்டு கூட எவ்வளோ வந்து இதுவா இருக்கேன், பிரியமா இருக்கேன், பாசமா இருக்கேன்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்க மத்தவங்க, அதுவே எமோஷன்ஸ். இதை தூக்கி கனி இப்படிதான் பண்றாங்க, கனி இப்படிதான் போடுறாங்க பாத்தீங்களா? அதுதான் ஃபன் ஃபேக்ட். இப்படிலாம் கிரியேட் பண்ணாதீங்க, ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. நைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னும் போது இன்னும் அநியாயமா பழி போடாதீங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. கனி ஓப்பனா சொல்லிட்டாங்க, நீங்க பண்றதெல்லாம் அநியாயமா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு, இப்படிலாம் பண்ணாதீங்க, தேவையில்லாம பழிய போட்டு இந்த மாதிரி பண்றவெல்லாம் நிறுத்திக்கிங்க அப்படின்னும் போது. ஸோ வில்லனாக்க ட்ரை பண்றீங்க. ஸோ என்ன வில்லனாக்க ட்ரை பண்றீங்க? இதுல சாண்ட்ரா ஹீரோவா, இது கனியை வில்லனாக்க ட்ரை பண்றீங்கன்னு. ஸோ சாண்ட்ரா வந்து அதான் ட்ரை பண்றாங்க ஒட்டுமொத்த வீடுமே. ஏன்னா பிரஜன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல சாண்ட்ரா,
பிரஜன் நீ போயிட்டேன்னா இந்த ஒட்டுமொத்த வீடுமே என்னை எதிர்க்கும், நான் எப்படி சமாளிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த விஷயத்தை சாண்ட்ரா ப்ரூவ் பண்ணும். அதனால என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்த வீடுமே என்னை எதிர்க்குதுன்ற மாதிரி இவங்களே தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொண்டு மற்றவங்க மேல குற்றச்சாட்டு வச்சு இவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்கன்றது தான் பாயிண்ட். அது மற்றவங்க மேல பழிய தான் போடுறாங்க. ஏன்னா விக்ரமோட பார்வை சரியில்லைன்னு ஒரு பழிய போட்டாங்க. சுபிக்ஷா நல்லதுக்கு வந்து பேச வந்தால் அவளை குரூப் சேர்க்கறதுக்குன்னு ஒரு பழிய போட்டாங்க. கனி மூஞ்ச பார்க்கறது நேரா பேசாம நேத்து மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் கேம் விளையாடுறாங்க கனின்ற மாதிரி ஒரு பழிய போடுறது. எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வில்லனாக்க தான் ட்ரை பண்றாங்க. ஓகே, உடனே வில்லனாக்கெல்லாம் நான் பண்ணல, எப்படி வில்லனாக்கெல்லாம் நான் வில்லனாக்கி நான் என்ன பண்ண போறேன், ஸோ கனியை வில்லனாக்கி நான் என்ன பண்ண போறேன்ற மாதிரி கவுண்டர் போறாங்க. திஸ் இஸ் கால்டு சோ சீப் அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. கனி நீ பண்றதெல்லாம் கேவலமா இருக்கு, கேவலமா தனமா பண்ற அப்படின்ற மாதிரி, நீங்க பண்றதும் கேவலமா இருக்கு, வெரி சீப் அப்படின்ற மாதிரி பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல குறிப்பா கனி சொல்ற பக்கம் நியாயமா இருக்கு, சாண்ட்ரா பண்றது தான் அநியாய கேமா இருக்குது. உட்காந்து எல்லாரும் மேலேயும், ஃபார் எக்ஸாம்பிள் திவ்யா மேல இருந்து எல்லாமே பழி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது யார் சொல்றதுக்கு யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்றது பார்க்கணும் இல்லையா? அந்த கேட்டகரியில சாண்ட்ரா திரும்பவும் ப்ரோமோல வந்திருக்காங்க. இதுல கனி பக்கம் தான் நியாயம் இருக்க மாதிரி எனக்கு தோணுகிறது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.